ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆன்லைன் தமிழா சேனல். இதான் ஃபஸ்ட் டைம் நம்மளுடைய சேனலில் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நம்மளுடைய சேனல் மூலியமாக எஜுகேஷனல் சேனல். முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா இப்போ தான் +2 முடிச்சிருக்க ஸ்டூடெண்ட்டுக்காக டிஎன்இ அதாவது அண்ணா யூனிவர்சிட்டி கவுன்சிலிங்கில் நீங்கள் ஏதாவது போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய சேனலில் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். நிறைய அது ரிலேட்டடான வீடியோஸ் போடுவோம். முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா லாஸ்ட் இயரு நிறையா எந்தெந்த காலேஜ் பெஸ்ட்டு, எவ்வளோ கட் ஆஃப்ஸ் இருந்தால் கிடைக்கும்னு போட்டிருக்கோம். இந்த இயரும் போட்டிருக்கோம் டிஎன்இ 2024 கவுன்சிலிங் போட்டிருப்போம் டீட்டெயில்ஸுன்ட்டு. ஸோ அந்த ப்ளேலிஸ்ட்டில் போய் ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்துக்குங்க. அது மட்டும் கிடையாது, நம்மளுடைய சேனலில் ஃபுல்லாக ஆன்லைன் கிளாஸஸும் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். சரிங்களா? ஸோ வில்லிங் இருந்தது அப்படின்னா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கூகுள் ஃபார்மோட சீட்டோட லிங்க் வச்சுருக்கோம். ஸோ அதில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிங்க. எங்களுடைய டீம் காண்டாக்ட் பண்ணுவாங்க. C++, ஜாவா, பைத்தான் ஈவன் பார்த்திங்கன்னா 99 ரூபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இன்ட்ரெஸ்டட் பீப்புள் பண்ணுங்கள். அது மட்டும் கிடையாது, நம்ம சேனலோட டெலகிராம் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஜாயின் பண்ணிக்கங்க. நிறைய வீடியோஸ் வரும். நிறைய இம்பார்ட்டன்ட் டேட்டாஸ் எல்லாமே கெட் பண்ணிக்கலாம். முக்கியமாக டிஎன்ஏ ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். நம்மளுடைய கவுன்சிலிங் முடிகிற வரலும் நம்மளுடைய சேனல்லேருந்து கைடன்ஸ் கிடச்சிட்டே இருக்கும். ஸோ ஏற்கனவே நம்ம சேனலில் எப்படி டிஎன்ஏவோட இது ரெஜிஸ்டர் பண்ணுறது அப்படிங்கிற போட்டிருந்தோம். ஸோ இப்போ சிபிஎஸ்சி ரிசல்ட் வந்துருச்சு. ஸோ எல்லோரும் ஹாப்பியாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். யாருக்காவது எவ்வளோ மார்க் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணணுன்னா பண்ணுங்கள். ப்ளஸ் ஏதாவது டிஎன்ஏல எந்த காலேஜ் கிடைக்கணும்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களோட கட் ஆஃபையும் கீழே போஸ்ட் பண்ணுங்கள். எந்த காலேஜ் கிடைக்காதுங்கிறத நம்ம சேனல் மூலிமா கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மார்க் வைஸ் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாமல் இருந்திருக்கலாம். என்ன அப்படின்னா, என்னடா அது நீங்கள் ஒரு மார்க் எதிர்பார்த்துருப்பீங்க, வந்தது ஒரு மார்க்காக இருக்கலாம். ஸோ இப்படி இருக்கும்போது முக்கியமாக 10th கூட ப்ராப்ளம் கிடையாது. 12th ஸ்டூடெண்ட் இருந்தீங்க அப்படின்னா 100% அதை பற்றி ஒரி பண்ணியிருப்பீங்க. ரீசன் என்னன்னா, ஒரு மார்க்கும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ ஈவன் மேக்ஸ்லாம் கம்மியாக இருந்தால் ரொம்ப ஒரி பண்ணிக்கங்க. இதுக்கு ஒன்றும் இல்லைங்க, எவாலுவேஷன் வச்சுருக்காங்க. ஸோ இது எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி ஃபுல்லாக வீடியோ பார்க்க போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு வேறு எதுவும் கிடையாது. cbscgovernment.inல மெயின் வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னா, ஸோ இங்கே உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னா, இங்கே எல்லாம் ஃபுல்லாக அதாவது நோட்டீஸ் டிஸ்பிளேல வரும். அதில் 12th நான் காமிக்கிறேன். 10th எல்லாத்துக்கும் ஒரே இதுதான், ப்ரொசீஜர் தான். சரிங்களா? ஸோ அது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்றும் இல்லை, இந்த இடத்துல கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே கிடைக்கும். ஸோ என்னென்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா ஓவராலாக எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் எழுதுனாங்க, எவ்வளோ சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா 120 சப்ஜெக்ட்ஸ் இருந்திருக்கு. 26 கண்ட்ரீஸில் பண்ணியிருக்காங்க. அப்பார்ட் ஃப்ரம் அப்ராட்லேயும் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு சேர்த்து எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் எழுதுனாங்க இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது எப்படி எவால்வேட் பண்ணுறது, அதுக்குரிய ப்ரொசீஜர் என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸ்டாஃப்ஸ் இதை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்குரிய ப்ரொசீஜர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட்ஸ் யூஸிங் திஸ் ஃபெசிலிட்டி ஆர் ரெக்வஸ்டட் டு ரீட் த கைட்லைன்ஸ் கேர்ஃபுல்லி. என்னென்ன பண்ண போகிறீங்கிறத ரீட் பண்ணிக்கிங்கன்னு சொல்கிறாங்க. வெரிஃபிகேஷன் ஆஃப் மார்க்ஸு. ஸோ நான் எனக்கு என்ன எப்படி எழுதியிருக்கேன் அப்படிங்கிறத வாங்கி பார்க்கணும்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா ஸ்டெப்ஸ் இதாங்க. ஸோ செகண்ட் ஸ்டெப்ஸ் தான் பார்த்திங்கன்னா அப்டைனிங் ஸ்கேண்ட், அதாவது ஃபோட்டோ காப்பி ஆஃப் த எவாலுவேட்டட் ஆன்சர் புக்கு. ஸோ நான் ரீஎவாலுவேஷன்லாம் போடல. பட் எனக்கு ஃபஸ்ட்டு அந்த ஆன்சர் புக்கை பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறதுனாலும் ஃபஸ்ட்டு ரீடோட்டல் கொடுக்கணும். அதாவது வெரிஃபிகேஷன் ஆஃப் மார்க்குங்கிறது இந்த இடத்துல ரீடோட்டலில் தான் மென்ஷன் பண்ணோம். ஸோ அதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களால் ஸ்கேன் காப்பி வாங்க முடியும். சரிங்களா? ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா ரீஎவாலுவேஷன். உங்களுடைய மார்க்ஸ் என்ன ஏது அப்படிங்கிறத பார்த்துட்டு ரீஎவாலுவேட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இதில் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு 12th ஸ்டாண்டர்டுக்கு ஷெட்யூல் பாருங்கள். இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா ஆன்லைனில் தான் பண்ண முடியும். இதில் ஆஃப்லைன் மோட் எதுவுமே கிடையாது. ஸோ ஆன்லைனில் நீங்கள் என்ன வெரிஃபிகேஷன் வேணுமோ அந்த ப்ராசஸ் பண்ணிக்கலாம். பேமெண்ட் எல்லாம் ஆஸ் யூஷுவலாக கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, நெட் பேங்கிங்க்கு இந்த ஃபெசிலிட்டி அலோவ் பண்ணும். சரிங்களா? இதில் என்னன்னா, ப்ராசஸிங் சாய்ஸ் will not be accepted through the postal order, டிடி மணி இதெல்லாம் இது கிடையாது, கேஷ் செக் இது கிடையாதுன்ட்டாங்க. ஸோ இது எப்போ ரிஜெக்ட் ஆகும், ரிஜெக்ட் ஆகிறதுக்கு எப்படி வாய்ப்புகள் இருக்குன்னா, இன்கம்ப்ளீட் ஆகவோ இல்லை ஆஃப்லைனிலோ வித்தவுட் ஃபீஸ் பே பண்ணாமல் இருந்ததுன்னா ரிஜெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? அதெல்லாம் கவனமாக பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி இன்ஸ்ட்ரக்ஷன் உங்களுக்கு கொடுத்துட்டாங்க. இதில் ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஒரு கேண்டிடேட்டுக்கு ஒரே ஒரு அப்ளிகேஷன் தான் நீங்கள் பண்ண முடியும். சரிங்களா? நிறைய அப்ளிகேஷன்லாம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ எல்லாம் பிளான் பண்ணிக்கங்க. எத்தனை சப்ஜெக்ட் நீங்கள் போட போகிறீங்களோ அதெல்லாம் ஒரு அப்ளிகேஷனாக தான் கொடுக்கணும். சரிங்களா? நான் மேக்ஸுக்கு ஒன்று இல்லை பயாலஜிக்கு ஒன்று இந்த மாதிரிலாம் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகளே இல்லை. ஸோ ஃபார் ஈச் ஸ்டெப் பர் கேண்டிடேட் வில் பி அக்செப்டட் இந்த ஆன்லைன் ப்ராசஸில் தான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க தெளிவாக.
ஸோ ஒன்ஸ் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா செகண்ட் சான்ஸ் கண்டிப்பாக கிடையாது. சரிங்களா? நீங்கள் அதுக்கு முன்னாடியே த கேண்டிடேட் மஸ்ட் டிசைட் இன் அட்வான்ஸ் வெதர் ஷி ஹேஸ் டு அப்ளை 1 or more சப்ஜெக்ட், மல்டிபிள் சப்ஜெக்ட் பண்ண போகிறோன்னா எத்தனை சப்ஜெக்ட் பண்ண போகிறீங்க அது எல்லாத்தையும் ஒரே அப்ளிகேஷனில் தான் கொடுக்கணும் அப்படின்ட்டாங்க. சரிங்களா? ஸோ இதுக்கு போர்டு, அதாவது சிபிஎஸ்சிக்கு இது நாங்கள் ரெஸ்பான்சிபிள் கிடையாது. மேபி மார்க்ஸ் ஏதாவது ரிவைஸ் ஆச்சுன்னா நாங்கள் எதுவும் ரெஸ்பான்சிபிள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. டிக்ரீஸ் ஈவன் பை 1 mark ஷல் பி அஃபெக்டட். நல்லா யோசிச்சுக்கிங்க. நீங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடி 2-3 டைம் யோசிக்கணும். ஏன்னா மார்க் டிக்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. என்ன மார்க்ஸ் இருக்கோ அது வரும், அவ்வளோதான். இன்கேஸ் வெதர் த சேஞ்சஸ் இன் மார்க்ஸில் வந்துச்சுன்னா பை இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் ஏதாவது நடந்துச்சுன்னா கேண்டிடேட் என்ன பண்ணால் அவங்களுடைய பழைய மார்க் ஷீட்டை சரண்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நியூ மார்க் ஷீட் உங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு. இதில் பார்த்திங்கன்னா ஒரு வேளை எதுவும் ப்ராசஸிங் சார்ஜெலாம் எதுவுமே நாங்கள் கொடுக்க முடியாது, ரீஃபண்டபிள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒன்ஸ் பே பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான் அப்படின்னு. சரி, இது என்ன வெரிஃபிகேஷன் ஆஃப் மார்க்குங்கிறது ரீடோட்டல் அப்படின்னு சொல்கிறது தான். இது என்ன அப்படின்னா இதில் கொடுத்த மாதிரி ப்ராசஸிங் சார்ஜு 500 ரூபாங்க. ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 500 ரூபா. இப்போ நீங்கள் 2 சப்ஜெக்ட்டு நான் ரீடோட்டல் பண்ணோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அப்போ பார்த்திங்கன்னா 1000 rupees பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஆன்லைனில் தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஏதாவது ஒரு நெட் பேங்கிங் ஏதோ ஒரு ஃபெசிலிட்டி யூஸ் பண்ணி, ஈவன் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணியும் நீங்கள் பண்ணலாம். சரிங்களா? இந்த வெரிஃபிகேஷன் மார்க்ஸ் வில் பி கம்யூனிகேட்டட் இன் லாகின் அக்கௌண்ட். இங்கே எதுவுமே உங்களுக்கு உங்களுடைய மெயில் ஐடிக்கோ இல்லை மொபைலுக்கோ எந்த அப்டேஷனும் வராது. நீங்கள் எப்படி இது சைட்டில் போய் ரிசல்ட் பார்க்குறீங்களோ அதே மாதிரி இந்த வெரிஃபிகேஷன் பண்ணதை நீங்கள் தான் செக் பண்ணிக்கணும். சரிங்களா? இப்போ லாகின் ஒன்ஸ் சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டேலேருந்து டெய்லியும் செக் பண்ணி பார்த்துக்கணும். மார்க் ரிவைஸ் ஆச்சா ஆகலையா, இல்லை நாட் அப்ளிகபிள், நோ சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று கொடுப்பாங்க. சேஞ்சஸ் இருந்ததுன்னா என்ன சேஞ்சஸ் அப்படிங்கிறத அப்டேட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா தெர் இஸ் நோ இண்டிவிஜுவல் கம்யூனிகேஷன் வில் பி சென்ட் பை த ரெக்கார்டு. இது ரிலேட்டடாக எதுவுமே பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. இன்கேஸ் த சேஞ்சஸ் இன் மார்க்ஸ் த ஃபஸ்ட் கம்யூனிகேஷன் தட் மார்க்ஸ் ஹேவ் பீன் சேஞ்ச்டு, அதாவது அவங்களுடைய மார்க்ஸ் சேஞ்ச் ஆகும், வில் பி அப்லோடட் ஹோஸ்டட். இது எல்லாமே சேஞ்ச் ஆகி, அதாவது உங்களுடைய இது டிஜிலாக்கரில் அதில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மார்க்ஸ் ரிவைஸ் ஆயிரும். சரிங்களா? அது ஹோஸ்ட் பண்ணிடுவோம் அப்படின்ட்டாங்க. த ரிசல்ட் இஸ் ரீகால்குலேட்டட், த ஆக்சுவல் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் என்ன இருக்கோ அதை ரீகால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது என்னென்னா அப்ளிகண்ட் அட்வைஸ் டு விசிட் சிபிஎஸ்சி வெப்சைட் ஃபார் த ஸ்டேட்டஸ் வெரிஃபிகேஷன். உங்களுக்கு ஏதாவது ஸ்டேட்டஸ் தெரிஞ்சுக்கணுன்னா ஸ்டேட்டஸ்னே வரும் உங்களுக்கு. அதை கிளிக் பண்ணி ஸ்டேட்டஸ் தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? இப்போ என்ன கண்டிஷனில் இருக்குது அப்படின்னா ப்ராசஸிங் அந்த மாதிரி ஏதாவது வரும். ஓகேங்களா? இது யார் கேண்டிடேட் ஹூ ஹேவ் அப்ளைட் ஃபார் வெரிஃபிகேஷன் மார்க்ஸு ஆன்லைன் வில் பி எலிஜிபிள் டு அப்ளை அப்படின்னிங் த ஃபோட்டோ காப்பி. இப்போ நான் ரீடோட்டல் பண்ணாமையே நான் டேரெக்டாக ஆன்சர் புக்கை மட்டும் வாங்கி பார்க்கணும் பாசிபிலிட்டிஸ் இல்லை. சரிங்களா? யாரெல்லாம் வெரிஃபிகேஷன் அதான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டாங்க. ஃபஸ்ட்டு வெரிஃபிகேஷன், அதுக்கப்புறம் தான் செகண்ட் ஸ்டெப் தான் அப்டைனிங் ஃபோட்டோ காப்பி. சரிங்களா? அந்த ஃபோட்டோ காப்பி வாங்குறதுக்கு எலிஜிபிள் கேண்டிடேட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கும் உங்களுக்கு டைமிங் சொல்லுவாங்க. அப்ளிகேஷன் அப்டைனிங் ஃபோட்டோ காப்பி எவாலுவேட்டட் ஆன்சர் புக்கை பார்க்கணுன்னா ஒன்ஸ் த கேண்டிடேட் ஹூ ஹேவ் அப்ளைடு வெரிஃபிகேஷன் மார்க்ஸ் பண்ணியிருக்கீங்களோ அவங்க தான் எலிஜிபிள் ஃபார் ஃபோட்டோ காப்பி. அதை வாங்கி பார்க்குறதுக்கு எலிஜிபிள் இருக்காங்க. இந்த ப்ராசஸிங் வெல்பி பார்த்திங்கன்னா 700 rupees. உங்களுக்கு ரீடோட்டலுக்கு 500 ரூபா. உங்களுக்கு இதுக்கு பார்த்திங்கன்னா 700 rupees. என்ன ஷெட்யூல் அப்படிங்கிறத உங்களுக்கு பின்னாடி கொடுப்பாங்க. அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணதுக்கு அப்புறமா இது உங்களுக்கு பார்த்திங்கன்னா இதே சேம் ப்ராசஸ் தான். இன்கம்ப்ளீட்டாக இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்க மாட்டோம் அப்படின்ட்டாங்க. அப்ளிகண்ட் வில் ப்ரொவைடட் ஸ்கேன்டு காப்பி ஆஃப் ஆன்சர் புக் இன் த லாகின் அக்கௌண்ட் ஆஃப்டர் பிளாக்கிங் ஆல் இன்ஃபர்மேஷன். அதாவது உங்களுக்கு எல்லாம் இது பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு ஃபோட்டோ காப்பி நீங்கள் லாகின் யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து பண்ணியிருப்பீங்க இல்லையா? ஸோ அதிலே தான் நீங்கள் எல்லா செக்கிங்கும் பண்ணோம். ரீடோட்டில் வந்துருச்சான்னு செக் பண்ணோம், என்ன உங்களுடைய கண்டிஷன் என்ன அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அங்கே போய் தான் செக் பண்ணுற மாதிரி இருக்கும். அங்கேயும் உங்களுக்கு டவுன்லோடு யுவர் ஃபோட்டோ காப்பி அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ ஆன்சர் புக் டவுன்லோட் பண்ணிக்கலாம். த கேண்டிடேட் டிசைட் டு சேலஞ்ச் த மார்க்ஸ் அவைட்டட் டு எனி ஆன்சர் வில் ஹாவ் டு அப்ளை த ஆன்லைன் ரீஎவால்யூஷன். இந்த 2 ஸ்டெப்பு பண்ணவங்க நீங்கள் என்ன பண்ணால் ரீஎவால்யூட்டன்னு போகலாம். சரிங்களா? இந்த 2 ஸ்டெப்புக்கு ஏன்னா நீங்கள் ரீஎவால்யூஷன் பண்ணணுன்னா கம்பல்சரி ஃபோட்டோ காப்பி வாங்கினா தான் ரீஎவால்யூட் பண்ண முடியும். இல்லைன்னா எப்படி உங்களுக்கு தப்பு பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது இல்லையா? ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ரீஎவால்யூட் பண்ணுறதுக்கு அதுக்கப்புறம் தான் பாசிபிலிட்டிஸ் இருக்குது.
இந்த ரீஎவாலுவேஷன் பண்ணும்போது ஒரு கொஷினுக்கு நீங்கள் அப்ளைடு நீங்கள் வந்து ஆன்சர் புக்கு பார்த்ததுக்கப்புறமா ஒரு கொஷினையும் நீங்கள் சேலஞ்ச் பண்ணலாம். சரிங்களா? இப்போ வந்து இது 4th இதில் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் கொஷின் வந்து பார்க்கணும் அப்படின்னா அதை அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அதை கேட்பாங்க, அதை கொடுக்குற மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஒரு கொஷினுக்கு 100 ரூபா. சரிங்களா? நீங்கள் பே பண்ணணும். வில் ஹாவ் ரெஃபர் டு மார்க்கிங் ஸ்கீம் இந்த சப்ஜெக்ட். நீங்கள் என்னென்ன இப்போ வந்து 4 கொஷின் வந்து உங்களுக்கு ஆன்சர் புக்கில் கரெக்டாக இருக்குது. ஆனால் கரெக்ஷன் பண்ணும்போது இல்லை மிஸ் பண்ணிட்டாங்க, இல்லை தப்பாக கரெக்ட் பண்ணிட்டாங்க, ஏதாவது உங்களுக்கு அதுலேருந்து பார்த்து தெரிஞ்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா 100 ரூபா கட்டி அதை சேலஞ்ச் பண்ணுறது. அந்த கொஷின் நம்பர் கொடுத்து சேலஞ்ச் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கப்புறமா ஸ்டேட்டஸ் ரெவால்யூஷன் வில் பி அப்லோடட் வெப்சைட் ஃபாலோட் பை த ஃபார்மல் கம்யூனிகேஷன். இதே தான் உங்களுக்கு டிக்ரீஸ் பண்ணுறோமா இன்க்ரீஸ் பண்ணுறோமா எல்லாமே வரும். ரிசல்ட் ஆஃப் த ரீஎவாலுவேஷன் வில் பி ஃபைனல். நோ அப்பீல் ரிவ்யூ எகெயின் வந்து பண்ண முடியாது. ஒன்ஸ் வந்து ரீஎவாலுவேட் பண்ணி மார்க் அப்டேட் ஆகிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் மறுபடியும் எல்லாம் எதையுமே நீங்கள் பண்ணிகிட்டே இருக்க முடியாது. இன்கேஸ் ஆல் ஆஃப் த above 3 activities 1 2 3 decision of the board marks awarded shall be final binding the candidates. கடைசி தான் உங்களுக்கு ஃபைனல் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்லிட்டாங்க. இது வந்து நீங்கள் எப்படி அப்ளை பண்ணுறது, என்றைக்கு அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இது சைட்டுக்குள்ளார நீங்கள் போனீங்கன்னா இதை எடுத்துக்கலாம். சரிங்களா? ஷெட்யூல் ஆஃப் த மார்க்ஸ் வெரிஃபிகேஷன் மார்க்ஸ் வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணுறது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 17ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 12க்கு 17ஆம் தேதி, 10க்கு ஐ திங்க் 20th அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஃப்ரைடே வந்து ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 21st டியூஸ்டே வரலும் மிட் நைட்டு 11:59 வரலும் உங்களுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? அது ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் எப்படி அப்ளை பண்ணுங்கிறத கண்டிப்பாக நான் உங்களுக்கு வீடியோஸ் போடுறேன். இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த வேலையும் இல்லை. ஃப்ரைடே 17th தான் உங்களுக்கு வந்து அந்த இதுவே விண்டோவே ஓப்பன் ஆகும். சரிங்களா? அது வரலும் நீங்கள் அமைதியாக இருக்க வேண்டியதான். அதில் எப்படி ஸ்டெப்ஸ் இருக்கோ அதை ஃபாலோ பண்ணலாம். நீங்கள் எத்தனை சப்ஜெக்ட் கொடுக்க போகிறீங்களோ அந்த சப்ஜெக்டோட கோடு அதை மட்டும் எடுத்து வச்சுட்டிங்கன்னா போதும். 500 வந்து ஒரு பர் சப்ஜெக்ட்டுக்கு நீங்கள் பே பண்ணணும். சரிங்களா? இந்த ப்ராசஸ் இப்போ நடக்குது. அப்போ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அடுத்து 1/6 தான் அடுத்தது ஃபோட்டோ காப்பி கேட்கவே முடியும். அப்போ இந்த பிட்வீன் கேப்பில் 21st அப்புறமா நீங்கள் உங்களுடைய லாகின் பேஜில் ரெகுலராக நீங்கள் செக் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஃபோட்டோ காப்பி வந்துருச்சா இல்லையாங்கிறத சொல்லும். சரிங்களா? அதாவது எவாலுவேட் ஆகிடுச்சின்னா சேஞ்சஸ் இருந்தால் சேஞ்சஸ் கொள்ளலாம், இல்லை நாட் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். சரிங்களா? இது முடிஞ்சதுக்கப்புறமா 1/6/24 வந்து சாட்டர்டே ஸ்டார்ட் ஆகி 2 இதுலேயே வந்து இது வந்து பேப்பர் வந்து ஃபோட்டோ காப்பி வாங்குறதுக்கு ஒரே நாள் தான் டைம் கொடுக்குறாங்க. சரிங்களா? ஸோ அதுக்குள்ளார நீங்கள் வந்து ஃபோட்டோ காப்பி வேணும்னா அப்ளை பண்ணி வாங்கிக்கணும். ஓகேங்களா? ஸோ இதை முடிச்சதுக்கப்புறமா ஃபோட்டோ காப்பி பார்க்குறதுக்கு உங்களுக்கு டைம் வந்து 3 days 4 days கொடுக்குறாங்க. 3 4 5 6th வந்து ஸ்டார்ட் ஆகுது. எகெயின் 7க்குள்ளார நீங்கள் வந்து அந்த 100 rupees பே பண்ணி பர் கொஷினுக்கு நீங்கள் வந்து செக் பண்ணிக்கணும். சரிங்களா? ஆல் ப்ராசஸ் பீயிங் வந்து ஆன்லைனு. ஆல் டேஸ் ஆர் கன்சிடர் ஆஸ் ஒர்க்கிங் டே தான். சண்டே அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஸோ இந்த ஃபஸ்ட்டு இந்த 3 ஸ்டெப்ஸ் வந்து 1 by 1 நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா இதான் ரீஎவாலுவேஷன் ப்ராசஸ்ஸு. டைம் இருக்குது, இன்னும் 2 days இருக்குது. பண்ணணுன்னு வில்லிங் இருக்கிறவங்க ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய கொஷின் பேப்பர் எடுத்து தரவோ வந்து பார்த்துக்குங்க. மார்க்ஸ் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கா ரீகால் பண்ணி பாருங்கள். ஏதாவது நம்மளுக்கு மார்க்ஸ் வருமா, நம்ம ஏதாவது தப்பு பண்ணிருக்கோமா, இல்லை கண்டிப்பாக வந்து அப்படியே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 95 எதிர்பார்க்குறீங்க, அப்படியே உங்களுக்கு 75 தான் வந்திருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் தாராளமாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஏதாவது சான்சஸ் இருக்குது. அதாவது நிறைய பேருக்கு வந்து ரிவைஸ் ஆகி கூட வந்திருக்கு. சிலருக்கு ஒரு என்ன சொல்லணும்னா ஒரு 10 to 20% பர்சனுக்கு ரிவைஸ் ஆகி வந்துச்சுன்னா 70%க்கு வந்து நாட்டு இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் வந்து நீங்கள் என்ன அதாவது ஆஸ் எ கேண்டிடேட்டாக நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்களோ அதில் தான் இருக்குது. சரிங்களா? எனக்கு 100% வந்து எனக்கு மார்க் வரும், ஆனால் வந்து எனக்கு ஏதோ மிஸ்டேக்ஸாக தோணுது அப்படின்னு இருக்கிற பர்சன் நீங்கள் வந்து கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஆஸ் பர் வந்து சிபிஎஸ்சி கைட்லைனோட பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பாக ரிசல்ட் கிடைக்கும். வந்து ஃபோட்டோ காப்பி வந்ததுக்கப்புறமா உங்களுக்கு என்ன இதில் வந்து பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து உங்களுடைய சாரு அந்த பர்டிகுலர் சார்கிட்ட உங்களுடைய என்ன ஆன்சர் புக்கை அதை எடுத்துகிட்டு போய் கொஷினை வச்சு வெரிஃபை பண்ணி இது சேலஞ்ச் பண்ணலாமா வேணாமாங்கிறத டெசிஷன் எடுங்க. சரிங்களா? ஸோ கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ முக்கியமாக +2 ஸ்டூடெண்ட்டுக்கு இதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா 1 மார்க்கு 0.5 மார்க்ஸ்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் காலேஜஸ் மிஸ் பண்ணிடுவீங்க. ஸோ அவங்க எல்லாருக்கும் இது ஒரு நல்ல சான்ஸாக இருக்கும். நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி போல்டாக வந்து ஒரு டெசிஷன் எடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பரான ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.